Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா bank examsல upcomingல என்னென்ன exams இருக்கு. இப்போ ஏற்கனவே நமக்கு NABARD exam முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னொரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு RBI assistant exam நடந்துரும். அது இல்லாம RBI attendant examமும் முடிஞ்சிடுச்சு. சோ இந்த மாதிரி இந்த வருஷத்துல இந்த 3 மாசம் கூட இன்னும் முடியல. அதுக்குள்ள இந்த 3 exams முடிஞ்சிடுச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த மாதங்கள்ல என்னென்ன exams இருக்கு அப்படிங்கறத என்னது இந்த செஷன்ல பார்த்தலாம் சரிங்களா. சோ மெயினா நம்ம வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் salary நல்ல salary-யா இருக்கும், ஹை salary-யா இருக்கும் சரிங்களா. காம்படிட்டிவ் பேயா இருக்கும், அது மட்டும் இல்லாம அலவன்சஸ் இருக்கும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கும் நமக்கு சரிங்களா. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் என்னது கவர்மெண்ட் ஜாப்னாலே எப்பயுமே ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய growth சரிங்களா. பேங்கிங் செக்டர்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா டக்குன்னு என்னது நம்மளால மேல போக முடியும். ஸோ 3 to 5 yearsல மேனேஜரே ஆயிடலாம், 3 வருஷத்துலயே ஆயிடலாம், நிறைய பேர் ஆயிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது இருக்கும். இங்கெல்லாம் ஆஃபீஸ்ல காலைல போகணுமா, நைட்டு வந்தோமா, நைட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வேலை எதுனா சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா பேங்கிங்ல அப்படி கிடையாது சரிங்களா. Okay, so fixed timings and numerous holidays நமக்கு இருக்கும். So இதனாலே என்னது நம்ம bank exams prefer பண்ணலாம். Okay, so அது மட்டும் இல்லாம சரிங்களா இப்போ வந்து எதுக்கு நமக்கு மேம் அப்கமிங் எக்ஸாம்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எதுக்கு எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்றீங்க, இது தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எதுக்காக உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாம போயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் நான் ஐபிபிஎஸ்க்காக எழுதுறேன் மேம், ஐபிபிஎஸ் பிஓ ஆகணும்னு எழுதுறேன் மேம் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா மீதி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை விட பெட்டரானதும் கூட இருக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். அதெல்லாம் நீங்க எட்டியே பார்க்கலன்னா வீணா போயிடும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து என்னது நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் எழுதுறீங்கன்னா அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய எழுதும் போது சான்சஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ ஸ்மார்ட் ஆஸ்பிரன்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான் படிக்கிறேன்னா அதை மட்டுமே எழுதுவேன்னு உட்காராம நிறைய என்னது அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நிறைய எழுதுவாங்க சரிங்களா. ஓகே, ஸோ என்னென்னலாம் எழுதுறதுன்னு தெரிஞ்சாதானே எழுத முடியும், அதுக்கான ஒரு இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ கேட்டகரிஸ் ஆஃப் பேங்க் எக்ஸாம்ஸ்ல அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி எஸ்பிஐ கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஓ கிளர்க்ன்றது, பிஓ கிளர்க், எஸ்ஓ ஸ்பெஷல் ஆஃபீஸர், இது மூணுமே அவங்க ரெக்ரூட் பண்ணி விடுவாங்க. அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அதே மாதிரி பிஓ கிளர்க் எஸ்ஓ இருக்கும் சரிங்களா. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் இது ரயில்வே கிடையாது சரிங்களா, ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஒன்றுது நமக்கு மூணுமே இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்ஐசி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போது இதில் எஸ்பிஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மேஜர் எஸ்பிஐ எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு பிஓ நடக்க போகுது, அதுக்கப்புறம் கிளர்க் நடக்க போகுது. எவ்ரி இயர் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்ரி வருஷம் இது கண்டக்ட் பண்ணுவாங்க, நோ டவுட் சரிங்களா. அதே மாதிரி காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிகமாக இருக்கும், டிஃபிகல்ட்டி லெவலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சரிங்களா. எஸ்பிஐயில் எப்பயுமே மற்ற எக்ஸாம்ஸை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, பிஓ கிளர்க்கு எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இதுவும் வருஷம் எவ்ரி இயர் நடக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா காமன் சிலபஸ் தான், எஸ்பிஐக்கு என்ன படிக்கிறீங்களோ அதே இதுக்கும் படித்தா போதும் சரிங்களா. ஓகே, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிப்பா ரயில்வே கிடையாது, இதில் வந்து பிஓ இருக்கும், கிளர்க் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்ஓவும் இருக்கும். இது வந்து எஸ்பிஐலாம் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னா ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷே இருக்காது, ஆப்டி ரீசனிங் மட்டும்தான், மெயின்ஸில் மட்டும்தான் இங்கிலீஷே இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பிகினர்ஸ். அது மட்டும் இல்லாமல் வேகன்சியுமே இதுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸோ வேறு என்னென்ன இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது பேங்க் எக்ஸாம்ஸ் அல்லாதது பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஓ இருக்குது, எல்ஐசி ஏடிஓ இருக்குது, ஏஐசி இருக்குது, ஏஓ இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா. எல்ஐசி அசிஸ்டன்ட் இருக்குது, நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தது இல்லையா, அசிஸ்டன்ட் இருந்துச்சு. அதே மாதிரி என்னென்னா அட்டெண்டன்ட் இருந்துச்சு எல்ஐசியில் மட்டுமே. அது இல்லாமல் நமக்கு இஎஸ்ஐசியில் இருக்குது, இசிஜிசியில் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஐசிஎல் இருக்குது,
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேங்க்ஸோடைய LBO லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான ஒரு போஸ்ட்டும் நடக்கும். இது தனித்தனியாக ஒரு பேங்க்கும் தனித்தனியாகவே அவங்களோட நோட்டீஸ் விடுவாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும், ஆனால் டேரெக்டாக என்னது PO ஆயிடலாம். ஒரே ஒரு எக்ஸாம் தான், டேரெக்டாக PO ஆயிடலாம். ஸோ யூஸ்வலாக PO இருக்கணும்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அதெல்லாம் கிளியர் பண்ண தான் ஆக முடியும். ஆனால் லோக்கல் பேங்க் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லெவல் தான், மெயின்ஸ் லெவல் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். இன்டர்வியூ கூட இருக்காது, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தான் இருக்கும். அதில் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அது பேங்க் வைஸ் ரெக்ரூட்மெண்ட் விடுவாங்க. அதுவுமே என்னது இந்த வருஷம் வரைக்கும், இந்த வருஷத்தில் எதுவுமே விடலை இப்போ வரைக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் வரும், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ என்னென்ன நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை கிட்டத்தட்ட 8லேருந்து 10 எக்ஸாம்ஸ் இருக்குது. எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? எவ்ரி இயர் 8லேருந்து 10 எக்ஸாம்ஸ் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அப்போ ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதுவேன்னு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது முட்டாள்தனம். கரெக்டா? ஓகே. ஸோ நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா IBBSல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கேலண்டர் விட்டாச்சு. IBBS எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, கேலண்டரை விட்டாங்க. ஸோ அதில் என்ன சொன்னாங்க, நமக்கு வந்து POக்கான ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22 இருக்க போகுதுப்பா, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 இருக்க போகுதுப்பா, SBI கிளர்க் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அக்டோபர் 10, மெயின்ஸ் வந்து டிசம்பர் 27, மெயின்ஸ் வந்து டிசம்பர் 26. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, IBBS RRB பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வந்துடும், எக்ஸாம்ஸ் வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பரில் இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் நமக்கு என்னது ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகுது. அப்போ ஆகஸ்ட்லேருந்து படிக்கலாம் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? இட் வில் பி டூ லேட். எப்பயுமே பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிளியர் பண்ண முடியாது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி அஃபிஷியல் டேட்ஸ். IBBS கேலண்டர் விட்டாச்சு. அப்போ SBIயாக இருக்கட்டும், RBIயாக இருக்கட்டும், இதில் எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லலாம். POக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச்சில் வந்திருக்கணும். சரிங்களா? இன்னும் ஒரு வாரம் இருக்குது, இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும்னு நம்புகிறோம். சரிங்களா? அதே மாதிரி RBI கிரேட் B பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது ஹை லெவல் ஆஃபீஸர் போஸ்டர் நமக்கு இதுக்கு மேலே தான் லேட் 2026 தான் இது நமக்கு வரப்போகுதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இதுக்கு மேலே SBIயோடது நமக்கு நடக்க போகுது. ஈவன் IBBS எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா IBBSஆக இருக்கட்டும், IBBS RRBயாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடியே என்னது SBIயோடது கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நோட்டீஸும் விட்டாச்சு. ஓகேங்களா? சரி, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருமே எழுத முடியும். சரிங்களா? எல்லாருமே என்ன பண்ண முடியும், நம்மளுடைய NE டிகிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங் எதுனாலும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். டிபெண்டிங் ஆன் லைக் அவங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வரலனா கூட 6th செமஸ்டர், அதாவது எல்லா செமஸ்டரும் முடிச்சுட்டு லாஸ்ட் செமஸ்டர்லேயும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்ற ஒரு இது ப்ரூஃப் இருந்தால் போதும். சரிங்களா? உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ கிளர்க் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். PO பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். ஸோ இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கும். OBCக்கு பார்த்தீங்கன்னா 3 years ஆட் ஆகும். சரிங்களா? SC STக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஆட் ஆகும். அதாவது 38ன்னு என்னது OBCயாக இருந்தீங்கன்னா 31 years வரைக்கும் எழுதலாம். 28னா SC ST இருந்தீங்க அப்படின்னா 33 years வரைக்கும் எழுதலாம். இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இருக்குது, அதே மாதிரி இதுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே சிலபஸ் தான், ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ப்ரிலிம்ஸ் சேம் தான், மாற போகிறது கிடையாது. ஸ்பீட் மேக்ஸாக இருக்கட்டும், DIயாக இருக்கட்டும், அரித்மெட்டிக்காக இருக்கட்டும், இது ஆப்டிடியூடில் கேட்க போகிறாங்க. ரீசனிங்னு எடுத்துக்கிட்டோன்னா பசில் சீட்டிங் எல்லாத்துலேயுமே இருக்கும், சிலாஜிசம் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ்ன்றது கிராமர், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், vocabularyன்றது கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வரும்போது கரண்ட் அஃபேர்ஸை லாஸ்ட் 6 months ஓடுது, மினிமம் லாஸ்ட் 6 months ஓடுது. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் அவேர்னஸை பற்றி கேட்பாங்க. இதில் மெயினாக இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஸ்டாட்டிக்கை தான் கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா? ஸ்டாட்டிக் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது கூட உங்களுக்கு என்னது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆஸ்பிரண்ட்ஸ் எப்பயுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அது மட்டும்தான் எழுதுவேன்னு உட்காந்துட்டு இருக்கிறது. நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் படிக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கிறது. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அட்டென்ட் பண்ணாமல் நான் எழுதுறது இது ஒன்று தான், நான் இது தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இது மட்டும் தான் எழுதுவேன்னு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் தான் தப்பு. சரிங்களா? இதனால என்ன ஆகும், நமக்கு செலக்ட் ஆகிற சான்சஸ் இன்னும் கம்மியாகிட்டே போகும். ஸோ அந்த சான்சஸை கம்மியாக விடாதீங்க. சரிங்களா? ஓகே. அப்போ எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 phaseஆக வச்சுக்கோங்க.
phase 1 என்னது கான்செப்ட் பில்டிங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பேசிக்ஸையும் தரவு பண்றதா இருக்கணும். phase 2 பாத்தீங்கன்னா ஸ்பீடு வேகமா ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கணும். செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் நிறைய போடணும். phase 3 பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்டா போடணும். கரண்ட் அஃபேர்ஸ் அதிலேயே ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 3 phases வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆனால் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது மூலியமாக எல்லா எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணுவேன். அது மூலியமாக என்னது எல்லா எக்ஸாம்ஸில் இருந்தும் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்த எக்ஸாமில் நான் அப்ளை பண்ணுவேன். எவ்ரி அட்டெம்ப்டில் என்னது என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் காட்டுவேன். இப்படி சொல்கிறதானது நம்மளுடைய ஸ்மார்ட்டான ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ நிறைய மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சக்ஸஸ் வரும். ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதுவேன், ஒரே ஒரு வாட்டி தான் எழுதுவேன், எழுதணுன்னே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றது பாசிபிள் கிடையாது, சாத்தியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ நிறைய மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதும் போது தான் நமக்கு கிளாரிட்டியே கிடைக்கும், கான்ஃபிடென்ஸும் வரும், தைரியமாகவும் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி தான் ஆகணும். சரிங்களா? டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐபிபிஎஸ் மாடரேட்டாக இருக்கும், ஆர்ஆர்பி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பியிலேருந்து என்னது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட்டி லெவல் ஏற்றிட்டே போங்க. அப்போ தான் எஸ்பிஐ கூட என்னது கிளியர் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுங்கள், மல்டிபிள் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பேசிக்ஸை ஃபஸ்ட்டு இது தரவு பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மாக் டெஸ்ட் போடுங்க. நம்மளுடைய மொபைல் ஆப்லலாம் டெய்லி குவிசஸ் இருக்கும், அதை போடுங்க. நம்மளுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியை அதிகப்படுத்துங்க. சரிங்களா? கன்சிஸ்டன்சி தான் முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சினா என்னது, விடாமுயற்சி. டெய்லியுமே உட்காந்து எஃபோர்ட் போடணும், டெய்லியுமே படிக்கணும். அதுதான் என்னது நமக்கு பலனை கொடுக்கும். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. எல்லாருக்குமே இது வராது. சரிங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி மைண்ட் செட்டை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. அதாவது இந்த வருஷம் நான் எத்தனை எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவேன்னு யோசிக்கணும். இந்த வருஷம் நான் எக்ஸாமை கிளியர் பண்ணுவேனா அப்படின்னு யோசிக்காமல், இந்த வருஷத்தில் நான் எத்தனை எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு தான் பாருங்களேன். கெட்டதாகவே யோசிச்சு நெகட்டிவாக யோசிச்சு நம்ம வாழ்க்கை இவ்வளோ தூரம் வந்தாச்சு. பாசிட்டிவாக யோசிச்சு தான் பாருங்களேன். என்ன நடக்க போகுது, ஏற்கனவே நடந்து கெட்டது தானே நடக்க போகுது, புதுசாக எதுவும் நடக்க போகுது இல்லை. ட்ரை பண்ணி தான் பாருங்கள். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ 2026 ஃபுல்லாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் இதுக்கு மேலே தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒரே ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுடைய சான்சஸை அதிகப்படுத்துங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய பேங்கிங் ப்ரிப்ரேஷனை இன்றைக்கே ஆரம்பித்து கரெக்டாக ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெய்லி உட்காந்து ரெடி பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுடைய பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிறத விட என்னது இன்னும் கெட்டதாக இருக்குது. அப்போ என்னது, நம்மளுடைய பேங்கிங் ஃபவுண்டேஷன் தனியாக எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எதை பார்க்கறது, எதை பார்க்க வேண்டாம்னு சொல்லி பயப்பட வேண்டாம். நம்மளுடைய பேங்கிங் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது பேசிக் கிளாஸஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஆப்டி, இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே என்னது நம்மளுடைய ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எல்லாத்தையுமே என்னது நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்னாலே ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணலாம், இப்போ Y350 கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஆஃபரோட என்னது 2200 கிளாஸஸை லைவாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அதாவது நம்மளுடைய மொபைல் ஆப் போய்க்கோங்க. யாரெல்லாம் ஆப் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ன்றதை காமிக்கும். அதில் போய் தமிழ் பேங்க்னு போனீங்கன்னா இந்த உறுதி 3.0 காமிக்கும். அப்போ இந்த மோர் ஆஃபர்ஸ் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், Y350 கோட் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் எடுக்கவே இல்லை, எடுக்க மறந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் எடுத்துட்டாங்க. ஸோ 2900 இருக்குது. ஸோ இன்னும் ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு ஆஃபர்ஸ் மறுபடியும் போடுவாங்க. ஸோ இப்போவே கிளாஸஸ் ஆல்ரெடி 14th ஆரம்பிச்சாச்சு. நிறைய கிளாஸஸ் ரெக்கார்டட் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து அது ஓகேனா நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டடாக இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியானால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு 5 days இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்னது ப்ரைஸஸ் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகும், அப்போ கூட வாங்கிக்கலாம். எப்போ வாங்கினாலும் சரி மறக்காமல் என்ன பண்ணுங்கள், Y350 கோடை மட்டும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. பபாய். செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? தேங்க்யூ ஸோ மச். பபாய். டேக் கேர்.